ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4 வருஷம் என்னோட உழைப்புக்கான பலன் இப்பதான் கிடைச்சிருக்கு. அது கிடைக்குமா கிடைக்காதா ஹார்ட் படப்பட அடிச்சுட்டே இருந்துச்சு. அது என்னங்கிறத வீடியோக்குள்ள போய் தெளிவா விளக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து நம்ம 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணல, 3000 வாட்சர்ஸ் மட்டும் தான் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூடியூப்ல சூப்பர் சாட், சூப்பர் தேங்க்ஸ், அப்புறம் சூப்பர் ஸ்டிக்கர், மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன், இது மட்டும் தான் இப்ப நமக்கு வந்து அவைலபிளா கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ண சொல்லி. திரும்ப வந்து 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வர வியூஸ் தான் நம்மளுக்கு வந்து இன்கமா ஏர்னிங்ஸா வரும். ஓகேங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. அது இல்லாம வீடியோஸ் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண அனைவருக்கும் ரொம்ப அது இல்லாம வந்து வீடியோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க இல்லாம நான் இல்லை, உங்களால் மட்டும்தான் இது முடிஞ்சிச்சு. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. இது என்னோட 2வது சேனல். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் தனாஸ் சேனல்ங்கிறது 3850 வாட்சர்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இதுவே 3000. இப்போ வந்து டார்கெட் 3000லே வந்து சின்ன சின்ன சூப்பர் தேங்க்ஸ் இந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 3000 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்துருச்சு. நான் நிறைய லைவ்லயே சொல்லியிருப்பேன், எனக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக் முடியறதுக்கு 19 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்குள்ளேயும் ஐயோ போன சேனல்ல நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணாம இந்த டெர்மினேட் ஆயிடுச்சு, இந்த சேனல் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படியே மைண்ட் செட்ல பெரிய டென்ஷன் மன உளைச்சல்ல தான் இருந்தேன். வீடியோ கூட சரியா போட முடியல. ஏன்னா வந்து நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் 3000 வந்து அதுக்கப்புறம் கொஞ்சமா டெய்லி வந்து ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப லோவாயிடுச்சு. ஸோ அதனால நீங்க வந்து எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ஒரு விஷயம். இப்ப நமக்கு வந்து வீடியோல இருந்து நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வராது. சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ், ஷார்ட்ல சூப்பர் தேங்க்ஸ் இருக்கும். அது வந்து முன்னாடி ஷோ ஆகாது, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல ஷோ ஆகும். 40 rupees, 100, 200, 300 அப்படின்னு வந்து கிஃப்ட்ஸா கொடுக்குறவங்க, வீடியோ அவங்க நல்லா பண்றாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு கொடுக்குறவங்க கொடுக்கலாம். அது இல்லாம லாங் வீடியோல இருக்கு. ஜாயின் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். ஜாயின் பட்டன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சில்வர், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் 4 விதமா இருக்கு. 4 விதத்துல உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப்புக்காக தனியா லைவ் போடப்படும். அது இல்லாம நீங்க லைவ்ல வந்து நம்ம மெம்பர்ஷிப்பா இருந்தீங்கன்னா உடனே வந்து உங்களோட சேலஞ்ச் பண்ணப்படும். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க அக்கா எனக்கு இந்த வீடியோ போடுங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து கண்டிப்பா அந்த வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ஓகே சரிங்களா? மெம்பர்ஷிப் வந்து ஆன்ல இருக்கு. நீங்க வேணுங்கிறவங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் இப்போதைக்கு. நீங்க ஜாயின் பண்ணா மட்டும்தான் எனக்கு இன்கம். நீங்க சூப்பர் தேங்க்ஸ்ல எனக்கு 40 rupees போட்டா மட்டும் தான் இன்கம். மற்றபடி யூடியூப்ல இருந்து எனக்கு எந்த இன்கமும் இப்போதைக்கு வரல. மானிட்டேஷன்ங்கிறது ஆன் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4000 கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வியூஸ் கவுண்ட் ஆகி அதுக்கு $100 வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. நீங்க உதவி செஞ்சால் மட்டும்தான் நாங்க வந்து இப்போதைக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் எல்லாம் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சூப்பர் தேங்க்ஸ் பண்ற மாதிரியா இருந்தா என்னோட ஷார்ட்ஸ்க்கு, லாங் வீடியோக்கு பண்ணி விடணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளோட கடந்து வந்த பாதை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஏன்னா முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது நம்ம சோர்ந்து விடாம யூடியூப்ல வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருந்தாங்க தாங்க மானிட்டேஷன் ஆகும். இது வந்து எனக்கு
4 வருஷம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நானும் வந்து குக்கிங் வீடியோஸ் தான் போட்டேன். குக்கிங் வீடியோஸ்ல ரீச் இல்லை. அப்பெல்லாம் வந்து இந்த அளவு கிளாரிட்டி இருக்காது. மொபைல் வந்து ரொம்ப கேமரா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பாப்பா வந்து ட்ரைபேட் இல்லாம அவங்களே ஷூட் பண்ணுவாங்க, நான் எடுப்பேன். எடிட் கூட பண்ண தெரியாது. அப்ப எப்படின்னா கட் பண்ணி எடுப்போம். அந்த கட் பண்ணிட்டு நடுப்புற இருக்க பட்டனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஜாயின் பண்ணுவோம். அந்த எடிட்டிங் கைன் மாஸ்டரோ இன்ஷாட்டோ வச்சு எடிட் பண்ணுங்கிறது கூட அப்ப தெரியாது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் பார்த்துதான் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போடுறாங்களா, அதெல்லாம் பார்த்துதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் எடிட்டிங்கே கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாகு குக்கிங்ல வீடியோ வந்து வியூஸே போக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சேலஞ்ச் வீடியோ ஃபர்ஸ்ட் நானும் பாப்பா பண்ணியிருந்தோம். அந்த சேலஞ்ச் வீடியோக்கு ஓரளவு கொஞ்சம் ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50-60 வியூஸ் தான் போயிருச்சு. அப்பவே இந்த அளவு இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 50-60 வியூஸ் போனதே எங்களுக்கு பெரிய ஒரு இதுதான். கமெண்ட் வந்துச்சு. அதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஓ சேலஞ்ச் வீடியோ தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேலஞ்சா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்றதுதான் அதிகம் நான் வீடியோ போடுவேன். அதை கூட ஒருத்தர் வந்து நான் வீடியோ விட்டு விலகிறேன்னு சொல்ற அன்னைக்கு சொன்னாங்க, அக்கா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டவுடனே போடுற யூடியூபர்கள் நீங்க தான், நீங்க இப்படி விலகிறேன்னு சொன்னா எப்படிக்கா, நீங்க ஹெல்த் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அதெல்லாம் பார்த்து கமெண்ட்ஸ்ல மக்களுக்கு எது பிடிக்குது, எந்த வீடியோ பிடிக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துதான் நான் போடுவேன். அப்படி போடும் போதும் வந்து எனக்கு வந்து கிட்ஸ்லாம் உள்ள வந்தா இப்பெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. யூடியூப்ல ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, வார்னிங் கொடுத்துருவாங்க. ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருந்தேன். என்ன பண்றது, இது மானிட்டேஷன் வாங்குவாங்க கட்டி நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிடையில நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்லயே நம்மளோட உறவினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னன்னா என்ன யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன இன்கம் வருது அப்படின்னு ஒருத்தர் ஒரு பக்கம், எதுக்கு யூடியூப் வேஸ்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல என்ன வரப்போகுது, யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறவங்க இன்னொரு பக்கம். எல்லாத்தையும் கடத்துதான் நான் வந்திருக்கேன். ஓகேங்களா, நானும் உங்களை மாதிரிதான். எல்லாரும் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம உள்ள வந்திருக்கோம். அதுக்கான பாதையை தான் நம்ம வந்து யூடியூபா தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓகேங்களா, அதுல வந்து யார் என்ன சொன்னாலும் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, அப்புறம் வந்து நம்மளோட நல்லது செஞ்சாலும் சில பேர் சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சாலும் நம்மளோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. என்னமோ அக்கம் பக்கத்திலே நம்ம வீடியோ போடுறது வந்து என்னமோ மன்னிக்கப்படாத குற்றம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் கண்டுக்கவே கூடாதுங்க. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம செஞ்சுட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து குட்டியா சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து மானிட்டைஸ் ஆனது ஸ்டோரிலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஃபுல்லா எல்லாமே இது பண்ணி யூடியூப்ல ஏர்னிங்ஸ் வரட்டும், ஃபுல் ஸ்டோரியா வந்து போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இதுக்கு வந்து உங்களால மட்டும்தான் முடிஞ்சது. திரும்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும், தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு, தொடர்ந்து சப்போர்ட் பண்றவங்களுக்கு, லைவ்ல சப்போர்ட் பண்றவங்களுக்கு, பர்சனலா எனக்கு மெசேஜ் பண்ணி அக்கா வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.